ரொம்ப சூப்பராக இருந்தது, செமையாக இருந்தது. அதுவும் மேலேருந்து ஒரு சிட்டி வியூவோடய உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட்டாக இருக்குது. மறக்காமல் நீங்களா ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பர்த்டேவாக இருக்கட்டும், ஒரு கெட் டுகெதராக இருக்கட்டும், வீட்டு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி ஒரு சூப்பராக ஜாலியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சாப்பிட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா தி பார்பிக்யூ நேஷன் வாங்க. தி பார்பிக்யூ லான்ச்சுக்கு வாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இவ்வளோ டிஷ்ஷஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே வந்து இவங்களே வந்து அப்படி செஃப்பெல்லாம் வச்சு சூப்பராக செம்மையாக சர்வ் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. லைவாகவே இந்த பக்கம் அப்படியே சமைக்கிறாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது. தேங்க்யூ பிரதர். இன்னும் நீங்கள் நிறைய பிரான்ச் தருங்க. எல்லாருடைய வாழ்த்துக்கள் பிரதர். தேங்க்யூ. ஈவெண்ட் வந்திருக்கீங்க, இங்கே இந்த ஹோட்டல் என்ன சாப்பிட்டு உங்களுக்கு பிடிச்சது? எனக்கு இந்த பானிபூரி தான் பிடிச்சிருந்தது. சாப்பிட்றேன், பேசிட்டு சாப்பிட்றவா? இல்லை, ஊட்டி விட்டுருங்க. ஓகே, இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு அப்போ அந்த வண்டியில் எடுத்துகிட்டு வருவாங்க. டிஷ்யூ பேப்பர் வேணும். டிஷ்யூ பேப்பர். ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க, இனிமேல் டைட் ஃபுட் சாப்பிடாம இந்த ஃபுட் சாப்பிட்றீங்க, எப்படி வந்து டேரக்டர் ஒத்துப்பாரு? ஆனால் ஒரு பானிபூரி தானே சாப்பிட்டேன். அது நானே சும்மா ஒரே ஒரு பானிபூரி சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. அதனால் நான் கொஞ்சம் கரெக்டாக டயட்டில் தானே இருக்கணும். கரெக்டாக டயட்டில் தானே இருக்கேன். நான் கரெக்டாக டயட்டில் தான் இருக்கேன். அவர் பார்த்துட்டு இருப்பார். இப்போ சோஷியல் மீடியாவில் பாலாவை அவ்வளோ பார்க்க முடியல, ஏன் ஹெல்ப் பண்ணுறது வந்து கம்மியாயிடுச்சா? மக்களோட விருப்பம், ஏன்னா வந்து ஒரு சேனல் மட்டும் உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த சேனல்லையும் போகிறது இல்லையே, ஏன்? எந்த சேனல்? இல்லை, இப்போ நீங்கள் வந்து ஏதோ உதவி பண்ண ஒரு சேனல் மட்டும் எந்த சேனல் தெரியல. கலட்டா சம்திங் 2-3 சேனல் இருக்குன்னு சரி, நீங்கள் சொல்லிட்டு எனக்கே தெரியுது. சரி, அப்படிலாம் நான் வந்து சாதாரண ஒரு ஆள். நான் சாதாரண ஒரு டிவியில் பண்ணுற நிறைய சினிமா பண்ணிருக்கேன், அவ்வளோதானே. இல்லை, நீங்கள் சோஷியல் மீடியா பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ கூட முந்தானத்தி கூட ஒரு குழந்தைக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க சொல்ல நம்ம ஏற்றிட்டு படிக்க வச்சுட்டு. ஸோ அப்படிலாம் நீங்கள் தான் பார்க்குறேன்னு நினைக்கிறேன். முன்னாடி பண்ணதை இப்போ நிறைய இப்போ தான் பண்ணிருக்கேன். இன்னமும் வந்து உதவிகள் வந்து செய்கிறது வந்து வெளியில் தெரிஞ்சது, சோஷியல் மீடியா சைடு வந்து பரவலாக பேசிட்டு இப்போ வந்து அந்த அளவுக்கு தெரியறது இல்லை. ஆனால் உதவி செஞ்சுன்னு தான் இருக்கீங்க. அது என்ன தெரியல, நம்ம வேலை தெரியுது தெரியலன்னு கிடையாது, நம்ம மனசாட்சிக்கு தெரியல, அது போதும். நமக்கு தலைவர் முதல்வர் நிறைய உதவிகள் செஞ்சுட்டே இருக்கிற பாடம் வந்து பார்த்துட்டே இருக்கு. ஆனால் விஜய் சாருக்கு அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆள், நம்ம அவங்கள வாழ்த்துறதுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. ஒருவேளை கட்சியில் ஐயோ அண்ணா ஏன்னா நீங்கள் அதாவது வந்தாலே ஏதாவது கான்ட்ரவர்சியாக கோத்து வரதுனே காலையில் வெயிட் பண்ணுறாரு இவர். ஸோ பார்த்துங்க, அப்படிலாம் இல்லை. அவங்களாம் இருக்கிற உயரம் பெருசு, நான் சாதாரண ஆள். ஸோ அப்படிலாம் இருக்கேன். ஏன்னா நீங்கள் அண்ணா எங்களை பார்த்து சொல்லிட்டு கேட்குறீங்க, நீங்கள் பார்த்துக்கலாம் தெரியல. லாரன்ஸ் வந்து டிவிக்கில் இணைங்கிற மாதிரியும் அவங்க ஒரு கட்சி போஸ்ட் தர மாதிரியும் ஒரு பதவியில் போய் உட்கார மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட நிறைய பயணம் பண்ணுறீங்க. ஸோ அவர் தொடர்ச்சியாக அவர் டிவிக்கில் பயணம் பண்ணால் கூட பயணம் பண்ணுவீங்களா? ஆனால் நமக்கு ஓப்பனாக சொல்லலாம், நமக்கு அரசியல் அறிவு கிடையாது. நமக்கு அரசியலுக்கு வர இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. நம்ம அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாதுங்க. நம்மளால் முடிஞ்சது கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறதுல உதவி செஞ்சுட்டே இருக்கணும். ஸோ அதான் நான் பண்ணுறேன். இதுக்கப்புறம் அதை மட்டும் தான் பண்ணுவேன். ஒருவேளை திருச்சி தொகுதி காலியாக இருக்குது, போறீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஐயா, ஒருவேளை பாலா நீ உதவிலாம் செஞ்சுட்டு இருக்க, இப்படி நீ அரசியலில் வந்தால் இன்னும் பெரிய அளவுக்கு செய்வேன்னு சொன்னால் விஜய் சார் கூப்பிட்டு ஒரு நில்லு பாலானா நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லைண்ணா, நமக்கு அரசியல் நோக்கம் கிடையாதுண்ணா. நான் நிறைய இடத்துல சொல்லிட்டேன். கடைசி வரைக்கும் நம்ம சம்பாதிக்க வச்சுட்டு அதனால முடிஞ்ச உதவிகள் செய்ய மட்டும் தான் நம்ம நோக்கம். ஸோ அது நோக்கி தான் பயணம். அவ்வளோ பெரிய யாரும் இல்லை. கூட சமீபத்தில் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பட்டினி தினம் வந்து உணவு வந்து மக்களுக்கு எவ்வளோ முக்கியம்? ரொம்ப முக்கியம். உணவு வந்து ஏன்னா நிறைய பேர் ஹோட்டலுக்கு போகிறோம், சாப்பாடே இல்லாதவங்களா இருக்காங்க. ஆனால் பாதி வச்சுட்டு அப்படியே எடுத்து போகிறோம். இதெல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன சொல்லுறது? அறிவுரை சொல்கிறவங்க நான் பெரிய ஆள் கிடையாது. உண்மையாக சொல்லணும்னா சாப்பாடு ஒருவேளை சாப்பாடுக்கே கஷ்டப்படுறவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அது இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருமே வந்து நிறைய பேர் அவ்வளோ உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஒரு பர்த்டேவாக இருக்கிறதுனால நான் எல்லாருக்குமே எல்லாரும் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நான் சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க தான் எல்லாரும் நமக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஸோ ஆனால் அரசியல் கொஸ்டின் வேணாம் நீங்கள், ஆனால் இது கண்டிப்பாக கேட்காம இருக்க முடியாது. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க. இப்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, விவசாயத்தை விட ஸ்போர்ட்ஸ் தான் வந்து முக்கியத்துவம் இருக்கணும், அதான் கஷ்டம்னு சொல்லியிருக்காரு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க, ஒரு ட்ரைனராக ஆகும்போது என்ன உங்களுக்கு தோணுது? அந்த அவரோட இது கேள்வி பதில் புரியல. ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விளையாட்டை விட சரி விவசாயத்தை விட விளையாட்டு தான் ரொம்ப கடினமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? விவசாயம் தான் இல்லை, என்னன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் படம் பண்ணுறீங்க. அதனால் ஓகே, அவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. என்னை பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபஸ்ட்டுன்னு. நம்மளை பொறுத்தவரை என்னை பொறுத்தவரை விவசாயம் தான் ஃபஸ்ட்டு. ஏன்னா நாங்களே பேசிக்காக ஃபார்மர் ஃபேமிலி தான். ஸோ எங்கள் தாத்தா எல்லாமே ஃபார்மர் தான். ஸோ நம்ம பொறுத்தவரை விவசாயம் தானே ஃபஸ்ட்டு.
சோறு தான் முதல்ல, அவங்க தான் கடவுள், விவசாயம் தான் கடவுள் நம்ம. இப்போ அரசியல் வர்றது வந்து உங்க விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. வருங்காலத்துல விஜய் அவர்கள் மாதிரி வளர்ந்துட்டீங்கன்னா அரசியல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அண்ணா நம்ம அவ்வளோ பெரிய ஆள் இல்லைண்ணா, நம்ம கடைசி வரைக்கும் நம்ம வளர்ந்த பிறகு தான் கேட்குறேன். வளர்ந்த பிறகு ஒரு ஐயா இல்லைண்ணா இப்போ என்ன மைண்ட் செட் என்னன்னா, நம்ம சம்பாதிக்கிறதுல கடைசி வரைக்கும் உதவி மட்டும் செஞ்சுட்டே இருக்கணும். ஏன்னா நான் இங்கே உட்காந்துருக்கேன், தமிழ் மக்கள் பட பிரச்சனைனால நான் இங்கே உட்காந்துருக்கேன், கடைசி வரைக்கும் அவங்க நன்றி விடணும் இருக்கும், அவ்வளோதானே. உதவி பண்ணுறது அதிகாரத்துக்கு வந்தால் நல்லா பண்ணுவாங்க. ஐயா இல்லை பவருக்கு வந்தால் உதவி பண்ணுறது பெருமளவில் பண்ண முடியும். அதே வேணாம் இல்லையா, அப்படிலாம் இல்லையா, நமக்கு இதான் அதுங்க அது அந்த அளவுக்கு தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லையா. ரீமேக் படம் எந்த அளவுக்கு வந்துட்டு இருக்கு? ஏன்னா அந்த பிரஸ் மீட்ல சொன்னாங்க பூஜை அப்ப நீங்க ஒரு 6 மாசம் இந்த படத்துக்காக மெனக்கெடல் பண்றீங்க. ரெண்டாவது படம் முதல் படம் ஓகே ஆவரேஜா போச்சு, ரெண்டாவது படம் எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கு, எந்த எஃபெக்ட் போட்டு? கண்டிப்பாக அதுக்கு தான் வந்து 6-7 மாதம் 8-9 மாதமாக உட்காந்து எஃபர்ட் போட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஸோ அது நீ எல்லாரும் சப்போர்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போகணும். பாலா வந்து எடுத்தோடனே எல்லாம் கணக்கு சொல்லுவாங்க. நீங்கள் காந்தி கணக்கு போட்டு இப்போ இருக்க படத்தில் எந்த கணக்கில் போட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்கும்? எனக்கு என்ன கணக்கு தான் இல்லை, பெருசாக இருக்குமா? மணிக்கணக்காக நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, அந்த கணக்கு தான் எனக்கு என்ன கணக்கு புரியல. ஏன்னா நீங்கள் முதல் படத்துக்கு ஹீரோயின் வந்து ரொம்ப நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு நிறைய ரிஜெக்ட் பண்ண சொன்னாங்க. இந்த படத்துக்கு ஹீரோயினோட தேர்வு எந்த அளவுக்கு இருந்துச்சு? அதெல்லாம் பிரச்சனை, அதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நடிக்க கூப்பிட்டாங்க, நடிச்சுட்டு நானே வந்துட்டேன். எல்லாமே அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. மற்றபடி ஸ்கிரிப்ட் மற்ற விஷயங்கள் அந்த ரெடியாக வரது கொண்டதான் நான் பார்த்துக்கிட்டேன். கேஸ்டிங் மற்ற எல்லா பிரச்சனையும் அவங்களே இப்போ பார்த்துக்கிட்டாங்க. ஒர்க் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. காலையில் எப்போ எழுதுகிறேன், எப்போ தூங்குறீங்க? டெய்லி காலையில் எழுந்துருவேன், ஒர்க் அவுட் பண்ணுவோம், அப்புறம் வேலையை பார்க்க போகிறது. ஸோ அப்படி தானே டெய்லி காலையில். இப்போ நைட்டு லேட்டாக தூங்கினா காலைல அது டைம் மாறி மாறி தான் எந்திரிக்கிறதுங்க. ராகுல் லாரன்ஸ் பேசுறீங்களா ஏதாவது நடுவில்? இல்லை அண்ணன் பேசுனேன், அண்ணன் இப்போ ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் அண்ணன்ட்ட நம்ம அண்ணன் பிஸியாக இருக்காங்க. கண்டிப்பாக கல்யாண விருந்து எனக்கு எப்போ சொல்கிறாங்களோ அந்த பொண்ணு வீட்டில் உடனே அண்ணனை தான் கூப்பிட்டு தலைவாழ விருந்து வைக்கிறேன். ஏன் குக்வித் கோமல் உங்களை பார்க்கும் நிறைய பேர், நிறைய ஆடியன்ஸ் வந்து உங்களை வந்து விரும்புவாங்க. ஏன் உங்களை பார்க்கும் நிறைய பேர் நீங்க பார்த்து கமெண்ட்லேயே பாலா ஏன் கூட மாட்டீங்கன்ட்டு இப்போ வந்து ஏன் வரதில்லை? ஒரு வேளை கூப்பிட்டா கோவில்ல நீங்களே கோவில்ல இல்லைண்ணே, சும்மா சீஃப் கெஸ்ட் தான் போவீங்க இனிமேல். அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. 3 சீசன் பண்ணிட்டாச்சு, வேறு ஏதாவது பண்ணலாமே, ட்ரை பண்ணி பார்க்கலாமே சொல்லிட்டு தான் அப்படி பண்ணிருக்கேன். ரசிகர் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அதுக்காக. கண்டிப்பாக நான் ரசிக்கிறேன். வந்து ஒரு லட்சம் வந்துட்டு பண்ணுறேன். படம் வந்து 2 நாள் முன்னாடி வந்து பெரிய ஒரு டைரக்டர் கர்நாடகாவுடைய ஸ்டேட் அவார்டு வாங்கினாங்க. அவருடைய படம் வரப்போகுது. அவர் படத்தில் வந்து ஆடியோ லான்ச் என்ன சொன்னாங்கன்னா, பெரிய ஹீரோக்களுடைய கால் ஷீட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அவங்க வச்சு ஹேண்டில் பண்ணுறாங்க, நிறைய தலையீடு இருக்கு. பாலாவுடைய தலையீடு அதே மாதிரி இருக்குமா வருங்காலத்தில்? இல்லை அவங்க சொல்கிற ஸ்டோரிக்கு நானே சைடில் சர்வீஸ் ரோட்டில் ஷேர் ஆட்டோ ஓடினுங்கய்யா. நீங்கள் பைபாஸில் போகிற பஞ்சாப் லாரியெல்லாம் எனக்கு இல்லையா, அதெல்லாம் தெரியாது எனக்கு. அந்த அளவுக்கு அறிவு இல்லையா? ஏன் நீங்கள் எல்லா கேள்வியும் தவிர்த்துட்டு போனால் என்ன இருக்கும்? பாலா கிட்ட என்ன தவிர்த்துட்டுலாம் போகல, பதில் சொல்கிறேன். இல்லை நீங்கள் நான் எங்கே தவிர்க்கிறேன். ரொம்ப நன்றி. நீங்க பேசுங்க. இல்ல அவர் கூட நீங்க பேசுறதே கஷ்டம். ஆனால் எல்லாரும் ரொம்ப நன்றிண்ணே. தேங்க்யூ. நீங்க பதில் சொல்ல வேணாம், உட்காருங்க. அவர் மட்டும் சாத்தியமாக பேசுறேன். ரெண்டுமே டிஜிட்டல். ஐயா பரவாயில்ல. சரி உட்காந்து சார். போன் பேசணும் மட்டும் பக்கத்துல இல்ல, நீங்க பேசுங்க சார். Yes, yes. Ready, sir. இந்த ஹோட்டலை பத்தி சொல்லுங்க, இந்த டிஷ்ஷை பத்தினா சொல்லுங்க. Hi, good evening everyone. Thank you so much for coming here and celebrating our second outlet launching in Saidapet. The barbecue launch is our second outlet. First outlet we opened in OMR around 6 months back,
very soon after supporting a lot of our foodies, we are opening second outlet in Saidapet. So this is one of the largest buffet in Chennai. We spread it on more than 150 dishes. I think I would request all our foodies in Chennai, please come and visit our outlet, experience all our unique dishes. We curated all little compared to other barbecue. We curated all new dishes and all. Please, I request all foodies, please come and experience our cuisines. ஹோட்டல் ஸ்பெஷல் என்ன? So special like this is one of the largest buffet. We have more than 160 dishes. So we added all continental, Pan Asian. So everything we added in our menu. Price number, sir. Price vegetarian is 1150, non-veg 1250. Open close on that, sir. 12 o'clock we are going to open afternoon, 12 to 4 and 6:30 to 11. All 7 days is open. சார் இங்கே Yeah, சார் நீங்கள் பேசுங்க சொல்லுங்க. Yeah, yeah. Question. கேட்குறீங்களா? இல்லை ஓகே. கொஞ்சம் லவுடா. ஜனவரி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அவுட்லெட் வந்து ஓஎம்ஆரில் ஓப்பன் பண்ணோம், த பார்பிக்யூ லான்ச். ஸோ பல கனவோடு வந்து இந்த பார்பிக்யூ ஃபீல்டு உள்ள நம்ம வந்திருக்கோம். நிறைய காம்படிட்டர் தாண்டி இந்த பார்பிக்யூ லான்ச் வந்து நல்ல உணவை ரொம்ப குவாலிட்டியாகவும் நிறைய டிஷ்ஷஸை நாங்கள் வந்து க்யூரேட் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து ஒரு அந்த பட்ஜெட்குள்ளே எல்லாமே கொடுக்கணும், கிட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், குழந்தைங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும், பெரியவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், வயசானவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷஸுமே ரொம்ப பார்த்து ரொம்ப தரத்துலேயும் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி எல்லா டிஷ்ஷஸுமே நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சில அதர் பார்பிக்யூலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேன் ஏஷியன் ஃபுட்லாம் கிடையாது. நம்ம வந்து சூஷி நம்ம தான் ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ராமன் தரோம், அந்த பாவு, அண்ட் தென் நிறைய அதாவது என்னென்னலாம் வந்து ஒரே இப்போ பார்பிக்யூனா வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி நார்த் இந்தியன் பேஸ்டாக தான் இருக்கும் எல்லா பார்பிக்யூவும். நம்ம வந்து சவுத் இந்தியனுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே இதுக்குள்ளே வரணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பார்த்து மெனு வந்து ரொம்ப செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஓஎம்ஆரில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப இந்த அளவுக்கு நாங்கள் பிரம்மாண்டமாக மீடியாலாம் கூப்பிட்டு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணலை. மக்களோட பெரிய சப்போர்ட்னாலையும் அந்த நிறைய ஃபுட் வ்ளாகர்ஸ் அந்த உங்கள் மாதிரி ஆட்களால் நிறைய இன்ஸ்டாகிராமில் நிறைய ஃபாலோ பண்ணி அதில் கிடைச்ச ஒரு சப்போர்ட்னாலையும் தான் சீக்கிரமே எங்களால் வந்து இந்த செகண்ட் அவுட்லெட்டை ஓப்பன் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப நன்றி, எல்லோரும் வந்திருக்கீங்க. ஸோ எல்லோரும் ஃபேமிலியாக வாங்க. இது வந்து ஒரு பர்த்டே ஸ்பாட்டுக்கு அண்ட் தென் வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு விருந்து அந்த மாதிரிலாம் வரீங்க அப்படின்னாக்கா இது ஒரு ஒன் ஸ்பாட் சொல்யூஷனாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக திருப்தியாக இந்த இடத்துலேருந்து நீங்கள் போகலாம். அதுக்கு வந்து 100% நாங்கள் உத்தரவாதம் கொடுப்போம். விலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1150 ஃபார் வெஜ், 1250 ஃபார் நான்வெஜ். இது இங்கே வந்து முக்கியத்துவம் நான்வெஜ் தான் வந்து சாப்பிட்றாங்க நிறைய பேர், சரிங்களா? நான்வெஜ் சாப்பிட்றவங்க வந்து சார் வெஜ் சாப்பிட்றவங்க நான்வெஜ் வர மாட்டாங்க மேக்ஸிமம். இல்லை அப்படி இல்லை சார். இப்போ வந்து நம்ம வந்து வெஜ்ஜுக்கு வந்து நீங்கள் இந்த டேபிள்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ வெஜ்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சோயா சாப்ஸ், இந்த ப்ரக்கோலி, பன்னீர், மஷ்ரூம் என்னென்ன வந்து வெஜ்ஜில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அதையும் நம்ம கொடுத்துருக்கோம். அதனால தான் இந்த சூஷிலையும் பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம், பாவுலையும் வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம், ஸோ ராமன்லேயும் வெஜ்ஜு கொண்டு வந்திருக்கோம். வெஜ்ஜு யாரும் டிசப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக யாராவது வந்து ஸ்பெஷல் ஃபுட் ஏதாவது கேட்டாங்க அப்படின்னாலும் எங்களால் அந்த டைமில் என்ன பண்ண முடியுமோ அதையும் ஷுவராக வந்து நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்குறோம். 9th ஃப்ளோரில் வச்சுருக்கீங்க, 60+ வருவாங்க, அவங்களுக்குலாம் என்ன பெனிஃபிட்டு, அவங்களுக்கு எப்படி நீங்கள் கூட்டணும்? இல்லை மேக்ஸிமம் நாங்கள் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஒரு 60+ இருந்தால் நாங்கள் ரேட்டில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட்ஸ்லாம் பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இன் ஃபியூச்சர்ஸ் அது நாங்கள் கொஞ்சமாக எங்களோட பேஜ்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அவங்களோட விலைப்பட்டியல். 9th ஃப்ளோரில் வச்சுருக்கீங்க, அவங்க எப்படி வருவாங்க? இல்லை லிஃப்ட் இருக்குது, அதில் தான் வர முடியுது. தேங்க்யூ.